மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. அப்புறம் நிரோஷா, இன்னைக்கு நம்ம அரசியல்ல என்ன எடுத்து பேச போறோம்? கண்டிப்பா தினேஷ், வழக்கம் போலதான் நம்மளோட ஜி பத்தி தான், தேசிய லெவல்ல என்ன நடக்குதோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்டா பேச போறோம். சோ என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். பாஜகல உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கோம். பட் இப்போ பதவியேற்று 3-4 வாரங்கள் தான் ஆகுது. அதுக்குள்ள கட்சியில விரிசலே வந்துருச்சாமே மகாராஷ்டிரா மாநிலத்துல. ஆமா, என்ன விஷயம்னா மகாராஷ்டிரால பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. என்னன்னா பாஜக, அப்புறம் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சி, அப்புறம் அஜித் பவார் அவர் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், இவங்க என்ன பண்றாங்க, கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்ப இந்த ஆண்டு இறுதியில அவங்களுக்கு என்னன்னா சட்டசபை எலெக்ஷன் நடக்க போகுது மகாராஷ்டிரால. சோ 288 தொகுதியில என்ன பண்ண போறாங்கன்னா, அது மொத்தம் மகாராஷ்டிரா 288 தொகுதியில நிக்கிறாங்க. இதுல என்னன்னா பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம உத்தவ் தாக்கரே இருக்காருல்ல, அவர் தலைமையிலான சிவசேனா கட்சி தான் என்ன பண்ணாங்க, அங்க ஆட்சி அமைச்சாங்க. ஆனா பாஜக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கட்சியை ரெண்டா உடைக்க செஞ்சு ஆதரவாளர்கள் பிரிச்சுட்டாங்க. அதாவது பாஜக அங்க ஆட்சி அமைச்சிருந்தது. உத்தவ் தாக்கரே அவர் மெஜாரிட்டியா என்ன பண்ணியிருந்தாரு, ஆட்சி அவர் வின் பண்ணி அங்க ஆட்சி அமைச்சிருந்தாரு. இதை பொறுத்து கொள்ள முடியாத பாஜக என்ன பண்ணிட்டாங்கன்னா, உட்கட்சி பூசலை உண்டாக்குறாங்க சிவசேனா கட்சியில. அதாவது ஷிண்டே தலைமையிலான எம்எல்ஏக்கெல்லாம் பிரிஞ்சு வரணும், அதே மாதிரி உத்தவ் தாக்கரே தலைமையிலான எம்எல்ஏக்கள் இது மாதிரி என்ன பண்ணாங்க, உட்கட்சி பூசலை உண்டாக்கி அதை ரெண்டா பிரிய வச்சாங்க கட்சி. அதனாலதான் சிவசேனா கட்சி உத்தவ் தாக்கரே தலைமையிலும் ஷிண்டே தலைமையிலான ரெண்டா பிரிஞ்சிச்சு. இது ஒரு புறம் இருக்க, தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அவர் தலைமையில இருக்குல்ல, அவரு தலைமையில இந்த காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, ரெண்டா பிரிச்சாங்க. அதனாலதான் அஜித் பவார் அந்த தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், சரத்பவார் இவரு தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ். சோ பாஜக என்னன்னா அங்க ஆட்சி அமைக்க முடியல அப்படின்ற ஒரு விரக்தியில என்ன பண்ணாங்கன்னா, இந்த கட்சிகள் இரண்டா பிரிச்சு அஜித் பவார் ஷிண்டே அவங்க தலைமையிலான கூட்டணி பாஜக கூட்டணி வச்சு என்ன பண்ணுச்சு, அங்க ஆட்சி அமைச்சது. சோ இப்போ என்னன்னா, இந்த ஆண்டு நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற எலெக்ஷன் இருக்குல்ல, இந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற எலெக்ஷன் சிவசேனா தலைமையில, அதாவது உத்தவ் தாக்கரான சிவசேனா தலைமையிலும், அதே போல தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் இருக்காருல்ல அவருடைய தலைமையிலான கூட்டணி நம்ம இந்தியா கூட்டணி என்ன பண்ணுச்சுன்னா அதிகமான இடங்களை கைப்பற்றுது. காங்கிரஸ் அவங்க எல்லாம் இந்தியா கூட்டணி வச்சு மக்களவை எலெக்ஷனை சந்தித்தாங்களே, அப்ப என்னன்னா மகாராஷ்டிரால அதிகமான தொகுதியில அவங்க வெற்றி பெற்றாங்க. ஷிண்டே தலைமையிலான அஜித் தலைமையிலான இவங்க கூட்டணி பாஜக கூட்டணி தோல்வி சந்திச்சாங்க. சோ இதனால ஷிண்டே தலைமையிலான என்ன பண்றாரு, அவர் தான் இப்ப சிஎம் இருக்காரு. இப்பனா அவரு தலைமையில தான் கூட்டணி அமைக்கணும். ஆனா பாஜக என்ன பண்ணது, எங்க தலைமையிலான இந்த கூட்டணி அமைக்கணும், அதாவது நாங்க கொடுக்குற சீட்டு தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஜித் பவார் தலைமைக்கும் ஷிண்டே தலைமைக்கும் கணிசமான தொகுதிகளை மட்டும் நாங்க பிரிச்சு கொடுக்குறோம், பெருவாரியான தொகுதிகள் பாஜக நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொன்னா, மெஜாரிட்டியா சப்போஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தனித்து ஆட்சி அமைக்கலாம் பாஜக. ஆனா ஷிண்டே தலைமையில என்ன சொல்றாரு, இல்ல இங்க நாங்க தான், எங்க தலைமையினாலதான் இங்க கூட்டணி ஆட்சி அமைஞ்சது, அதாவது நாங்க உத்தவ் தாக்கரே பிரிஞ்சு வந்ததுனால தான் நீங்க இங்க ஆட்சி அமைக்க முடிஞ்சது. அதனால எங்க தலைமையிலான தான் நாங்க மெஜாரிட்டி இருப்போம், எங்க தலைமையில தான் நீங்க கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. சோ இப்பவே என்ன பண்ணா பூகம்பம் வெடிச்சிருக்கு. ஏன்னா இந்த கூட்டணி இங்க விரிசல் ஆச்சுன்னா, அதாவது சட்டசபை எலெக்ஷன் விரிசல் ஆச்சுன்னா மேல் சபைகளை மக்களவை தேர்தல் அதுலயும் விரிசல் ஆகும். ஏன்னா ஷிண்டே தலைமையிலான 7 எம்பி இருக்காங்க பாஜக கூட்டணியில, இந்திய கூட்டணியில. சோ இங்க விரிசல் உண்டாச்சுன்னா அந்த 7 எம்பி என்ன பண்ணுவாங்க, வாபஸ் வாங்குவாங்க. பாஜக இந்திய கூட்டணியில என்ன பண்ணுவாங்க, 7 எம்பிகள் வாபஸ் வாங்குவாங்க. சோ அது கொஞ்சம் சரிவு தான் வரும். சோ இது என்னன்னா, இப்ப இந்த ஆண்டு நடக்க போற சட்டசபை பயங்கரமா எதிர்பார்த்திருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, அஜித் பவார் தலைமையில என்சிபி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அமோல் மிட்டாரி அவரு அந்த தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கு 55 இடம் கொடுக்கறதா பாஜக சொல்லியிருந்தது, அவங்க யார் எங்களுக்கு கொடுக்கறது, நாங்க தான் அவங்களுக்கு கொடுக்கணும், 55 சீட்டெல்லாம் எங்களுக்கு வேலைக்கு ஆகாது. ஏன்னா அங்க ஆளுக்கு 100 சீட்டு கேட்கறாங்க. ஒரு பக்கம் பாஜக 100 சீட்டு கேட்கறாங்க, ஒரு பக்கம் ஷிண்டே தலைமையிலான 100 சீட்டு கேட்கறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அதாவது அஜித் பவார் தலைமையில என்ன பண்றாங்க, எங்களுக்கு 100 சீட்டு வேணும், ஆனா அங்க இருக்கிறது 288 தொகுதி தான். சோ 100 சீட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லும் போது அந்த அமோல் மிட்காரி அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க மெஜாரிட்டியா இருக்கிறது நம்ம 2 பேர், அதாவது ஷிண்டே தலைமையும் நம்ம தான், நம்ம 2 பேர் 100 நிற்போம், அவங்களுக்கு 58 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு இருக்காங்களா. சோ இந்த பிளான்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது நம்மளுக்கு தெரியாது.
முடியாது. ஏன்னா பாஜக ஒரு புறம் என்னன்னா நாங்க தனித்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மும்முரமா இருக்காங்க. ஷிண்டே தலைமையில இங்க வந்து நாங்க தான் மெயின் கட்சி, அதனால நாங்க எங்க தலைமையில தான் நீங்க கூட்டணி அமைக்கணும், நாங்க தான் மெஜாரிட்டியா நிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம். அஜித் பவார் கட்சி என்ன பண்ணாங்கன்னா நாங்களும் மெஜாரிட்டியா நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம். இங்க வந்து என்னன்னா மும்முனை போட்டு இருக்கு. சோ இந்த வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து கட்சி இந்த என்டிஏ கூட்டணி பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி ஆட்சிகள் வந்து உடையுமா இல்ல பழையபடியே ஷிண்டேவும் உத்தவ் தாக்கரே இணைவாங்களா, அஜித் பவாரும் சரத் பவாரும் இணைஞ்சு களம் காணுவாங்களா எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆக மொத்த மகாராஷ்டிரால ஒரு விரிசல் உண்டாகுது, பாஜக தலைமையிலான கூட்டணி விரிசல் உண்டாகுதுன்னா அது மக்களவையில இருக்கிற ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அப்ப நமக்கு வந்து அடுத்து நம்மளோட எதிர்பார்ப்பு வந்து இந்த எலெக்ஷன். ஆமா, இந்த மகாராஷ்டிரால நடக்கிற சட்டசபை எலெக்ஷன் வச்சு மேல் சபை அதாவது ராஜ்யசபால எந்த அளவுக்கு விரிசல் உண்டாகும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்ப அதெல்லாம் தாண்டி தினேஷ் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தமிழ்நாட்டுல அதிமுக நேத்து வந்து உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினாங்க. ஆமா ஆமா ஆமா, உண்ணாவிரதம் போராட்டம் நடத்திருக்காங்க. ஏன் உண்ணாவிரதம், எதுக்கு உண்ணாவிரதம் கேட்டானா இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சட்டசபை ஆரம்பிச்சது இல்ல, அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க தொடர் அமளியில ஈடுபட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு நாள் நீங்க பங்கு பெறக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால சிஎம் அதாவது முதலமைச்சர் இருக்காருல அவர் வந்து என்ன பண்ணாரு ரெக்வெஸ்ட் கொடுத்தாரு சபாநாயகர்கிட்ட. இல்லங்க அவங்களுக்கு வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது அவங்க கருத்து பேசுறது நியாயம் தான், அவங்களுக்கு கருத்து உரிமை இருக்கு, அதனால என்ன பண்ணுங்க நீங்க என்ன பண்ணுங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவங்களை அவையில அலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்ம சபாநாயகர் அப்பாவும் என்ன பண்ணியிருந்தாரு சிஎம் உடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவங்கள வந்து இதுக்கப்புறம் நடக்கிற அந்த சட்டசபையில வந்து அவங்களை கலந்துக்கலாம், அந்த கூட்டத்தொடர்ல கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா திருப்பி வந்து என்ன பண்ணாங்க அவங்க அமளியில ஈடுபட்டிருந்தாங்க. ஏன் அமளியில ஈடுபட்டாங்க அப்படின்னா சட்டசபையில வந்து மானிக்க கோரிக்கையான கேள்வி நேரம் ஒண்ணு இருக்குது. அந்த கேள்வி நேரம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு மானிக்க கோரிக்கை வரும்போது ஒவ்வொரு சட்டமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய தொகுதி மக்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து கேட்டு வாங்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தொகுதியில் எங்களுக்கு வந்து விளையாட்டு திடல் இல்ல, ஆனா எங்களுக்கு வந்து குளங்கள் இல்ல, எங்களுக்கு கிணறு இல்ல, எங்களுக்கு தண்ணீர் வசதி ரொம்ப இதுவா இருக்கு. சோ ஒவ்வொரு துறை இருக்காங்கல்ல அந்தந்த இப்ப எங்களுக்கு வந்து கோயில் வந்து இதுவா இருக்கு, எங்களுக்கு வந்து கோயில் இதுவா இருக்கு, எங்களுக்கு ரோடு போட்டு தரணும், எங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு பார்க் மாதிரி அமைச்சு தரணும். இது மாதிரி வந்து ஒவ்வொரு துறை ரீதியான கோரிக்கைகளுக்கு வந்து தன்னுடைய சட்டமன்ற தொகுதி மக்களுக்காக சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணா அந்த கேள்வி நேரத்துல பெற்றுக்கொண்டு வாங்கணும். இதுதான் வந்து இந்த கேள்வி நேரம் மானிக்க கோரிக்கையான விவாதம். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மானிக்க கோரிக்கை விவாதத்துல பங்கு பெறாம இதை நீங்க ஒத்தி வச்சுட்டு கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பத்தி நீங்க பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அது நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க நிச்சயமா வந்து என்ன பண்ணலாம் கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு நான் பதில் கொடுப்பேன், ஏன்னா இது வந்து முழுக்க நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், இந்த தவறு நடந்திருக்கு, அதை நான் மூடி மறைக்க விரும்பல, இதுல யாரையும் நாங்க கை காட்ட விரும்பல, முழுக்க நான் பொறுப்பெடுத்துருக்கேன், அதுக்கான உங்களுக்கு பதில் வந்து நான் நிச்சயமா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்பொழுது ஆனா அதிமுக வந்து என்ன பண்ணாங்கன்னா மெயினா வந்து என்னன்னா இந்த சட்டசபை நடக்கக்கூடாது, அமளியில ஈடுபட்டு இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தையே பேசினாங்க. அதனால என்ன பண்ணிருந்தாங்க அவங்க என்ன பண்ணிருந்தாங்க தொடர்ந்து அவங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு இருந்தாரு. நேற்று முன்தினம் என்ன பண்ணியிருந்தாரு இவங்க வந்து இந்த கூட்டத்தொடர் முழுவதும் என்ன பண்ணக்கூடாது பங்கு பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு ஆர்டர் போட்டாரு. சோ இதை கண்டிச்சு நேற்று உண்ணாவிரதம் நடத்தினாங்க. சென்னை எக்மூர் ராஜரத்ன ஸ்டேடியம் பக்கத்துல உண்ணாவிரதம் நடத்தினாங்க. இந்த உண்ணாவிரதத்துல என்ன மெயினா வச்சு இவங்க பேசினாங்கன்னா சட்டசபை கூட்டத்தொடர்ல எங்களை கலந்து கொள்ளல, கள்ளக்குறிச்சி விவகாரத்தை எங்களுக்கு பேச விடல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ நம்மளுடைய கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா நீங்க சட்டசபையில கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பேசணும் அப்படின்னு சொன்னா ஏன்னா சபாநாயகர் அவங்களுக்கான டைம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, உங்களுக்கான டைம் நான் கொடுக்குறேன் கள்ளக்குறிச்சி விவகாரத்தை பத்தி பேசுறதுக்கு நான் நிச்சயமா டைம் கொடுக்குறேன், சிஎம் என்ன பண்ணாரு டைம் ஒதுக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் வச்சாரு. சோ நீங்க கேள்வி நேரம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாமே, கேள்வி நேரம் முடியும், ஏன்னா அதுவும் மக்களுக்கான ஒரு இதுதானே. நீங்க கள்ளக்குறிச்சி விவகாரத்தை மக்களுக்காக எடுக்கிறீங்க, ஓகே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை இந்த உயிரிழந்தவங்க குடும்பத்துக்காக நீங்க ஆதரவா நிக்கிறீங்க, மக்களுக்காக நிக்கிறீங்க, ஓகே, அது ரொம்ப நாங்க வந்து என்ன பண்ணா ரொம்ப வரவேற்கிறோம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா மற்ற சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் இது ஒரு இந்த கூட்டத்தொடர் உண்டு தானே. அப்ப நீங்க உங்க தொகுதி மக்களுக்காக நீங்க கேட்டு வாங்குனீங்க, என்ன நீங்க பெற்றுக்கொண்டீங்க, கள்ளக்குறிச்சி விவகாரத்தை மட்டும் நீங்க வந்து அரசியல் பண்ணா பெரிய ஆளாயிட முடியுமா அப்படின்றது. இதுல இன்னொரு விஷயம் நம்ம உள்நோக்கி பார்க்கணும்னா ஏன் எடப்பாடி அதிமுக இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா ஒண்ணு என்னன்னா இவர் வந்து உங்களுக்குள்ள உட்கட்சி பூசல் நடக்குதுல்ல, ஏன்னா இவர் தொடர் தோல்வியை சந்திச்சு வர்றாரு. சோ இவரான அதிகாரத்தை காட்டணும், அதாவது இவர் பலத்தை காட்டணும், கட்சிக்குள்ளயும் சரி எதிர்கட்சியா இருக்கும் போது இவர் பலத்தோட காட்டணும். அதனால என்ன பண்ணிருக்கு இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை எடுத்து என்ன பண்ணிருக்காரு இது வரைக்கும். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல,
அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கான நிவாரணம் எல்லாம் போய் சேர்ந்துருச்சு, அவங்க என்ன பண்ணுவாங்க நார்மலா இது பண்ணிடுவாங்க. ஆனா இன்னமும் அதிமுக என்ன பண்ணிருக்காங்க, இந்த விவகாரத்தை கையில எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய பலத்தை காட்டுறதுக்காக, அதாவது அதிமுக நான் பெரிய ஆளு, நான் எதிர்கட்சி தலைவர், நான் பொதுச் செயலாளரா இருக்கேன் அப்படின்றதுனால அதையே பிடிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் என்னன்னா இவங்க தொடர் தோல்வி அடைஞ்சாங்களே, அதுவும் இல்லாம இந்த எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்சாங்க. சோ இந்த தோல்வியில என்ன பண்ணிருக்காங்க, இதை நம்ம பிரதிபலிக்க கூடாது, இதே பத்தி பேசக்கூடாது, இந்த விஷயத்த பத்தி பேசுறாங்கன்னா அந்த விஷயத்த மறந்துடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக கள்ளக்குறிச்சி விவகாரத்தை இவங்க எடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா கள்ளக்குறிச்சி பத்தி நீங்க பேசணும், சட்டசபையில பேசணும், இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கீங்க. ஏன் நீங்க அது உண்ணாவிரதம் இல்லாம சபாநாயகர் சொல்றதை கேட்டு ஒரு 1 hour வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுத்துருவோம், அப்ப நீங்க பேசிருக்கலாமே. அப்ப பேசிருக்கலாமே. அவருக்கு தரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே, சபாநாயகர் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. தரேன், கேள்வி நேரம் முடிஞ்சதுன்னு உங்களுக்காக நேரம் நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. கேள்வி நேரம் வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்கன்னு தான் சொன்னாரு. அந்த பொறுமை உங்களுக்கு இல்ல. ஆனா இப்ப எங்க கூட்டத்தொடர்ல கலந்து கொள்ளல, நீங்க உண்ணாவிரதம் இருக்கீங்கன்னா கண்ணுக்கு எட்டினதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம்னுவாங்கல்ல, அது மாதிரிதான் இவங்க கதையா இருக்கு. அதாவது உங்களுக்கான டைம் கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த டைமை பயன்படுத்தி கள்ளக்குறிச்சி விவகாரத்தை நீங்க பேசிருக்கணும். அதை விட்டுட்டு கூட்டத்தொடர் முழுவதும் நீங்க கலந்து கொள்ள கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்ட பேர் இப்ப நீங்க உண்ணாவிரதம் உட்காந்து இது நீங்க எதனால அரசியல் பண்றீங்க? இததான் துரைமுருகன் சொன்னாரு, இவங்க கள்ளக்குறிச்சி விவகாரத்தை வச்சு விளம்பரத்துக்காக விளம்பரம் தேடிக்கிறாங்க, அரசியல் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் புரியுது. இது ஒரு புறம் இருக்கும் போது என்ன பண்ண, சீமான் உள்ள வராரு. அதாவது இந்த உண்ணாவிரதத்துக்கு நான் ஆதரவு தரேன் அப்படின்ற மாதிரி. அதாவது எவ்வளவு நாட்டு நடப்புலாம் இருந்தது, சீமான் என்னன்னா நிறைய விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாவும் அதிகாரப்பூர்வமா பேசுவாரு, மக்களுக்காக நிப்பன்னுவாரு. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் ஓகே, நீங்க கரெக்ட் தான், நான் இல்லன்னு சொல்ல வரல, இது மக்களுக்கான பிரச்சனை, 100% மக்களுக்கான பிரச்சனை, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. இன்னொரு பக்கம் நீட் விவகாரம் போயிட்டு இருக்குல்ல, அதை ஏன் நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க? அதுக்கே நீங்க சீமான் அவர்கள் அதிமுக குரல் கொடுக்கல. நீங்க கள்ளக்குறிச்சி விவகாரத்தை நீங்க குரல் கொடுக்குறீங்க, சந்தோஷம், சட்டசபையில நீங்க எதிர்ப்பு தெரிஞ்சுங்க. ஆனா நீட் விவகாரத்தை நீங்க எது பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம சீமான் அவர் எதுவுமே சொல்லவே இல்லையே. ஆனா இப்ப என்ன பண்ண, அரசியல் லாபத்திற்காக, ஏன்னா இவங்களுக்கான ஒரு கூட்டணி அமைய போகுது, அதாவது சீமான், அதிமுக, அப்புறம் விஜய், இவங்களுக்கான ஒரு கூட்டணி அமைய போகுதுன்றதுக்காக இப்பவே என்ன பண்றாங்க, சீட்டுகளை என்ன பண்றாங்க போடுறாங்க, கூட்டணிக்கான சீட்டுகளை இதன் மூலியமா போடுறாங்க. சோ இதை அரசியல் பண்ண வேண்டாம், கள்ளக்குறிச்சி விவகாரத்தை குறிச்சு நீங்க அரசியல் பண்ண விட மக்களுக்காக நீங்க நில்லுங்க, அது ரொம்ப 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 ரைட்டு, மக்கள் அதை ரொம்ப வரவேற்பாங்க. உண்மையா இருந்தால், நீங்க உண்மையா கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்காக நீ நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா என்ன பண்ணுவாங்கன்னா ஜனங்கள் மக்கள் நிற்பாங்க. இதுல இடையில ஒண்ணுன்னா, நம்ம செய்தியாளர் ஒருத்தர் என்ன பண்றாரு, அந்த உண்ணாவிரதத்துல ஜெயக்குமார் கிட்ட பேட்டி எடுக்கும் போது ஜெயக்குமாரை என்ன பண்றாரு, திணறாரு. என்னன்னா இதுக்கு முன்னாடி 2001 ஓசூர் சம்பவத்துல இது மாதிரி நடந்திருக்கு, அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா நாங்க உடனே ஆக்ஷன் எடுத்தோம், இது பண்ணோம். ஆக்ஷன் அப்ப இப்போ தான் ஆக்ஷன் எடுத்தாங்க, சம்பவம் நடக்கும் போது தானே ஆக்ஷன் எடுக்க முடியும், சம்பவம் நடக்கிறது முன்னாடி இப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்போ ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்களே, முதலமைச்சர் ஆக்ஷன் எடுத்திருக்காருல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கும் போது, நீங்க சபாநாயகரா இருந்திருக்கீங்க, ஜெயக்குமாரை பாத்துக்கிறேன், நீங்க சபாநாயகரா இருந்திருக்கீங்க. அப்படி சபாநாயகர் போது கேள்வி நேரம்ன்றது ரொம்ப முக்கியன்றது நீங்க தான் சொல்லிருக்கீங்க. கேள்வி நேரத்துல எந்த விவாதமும் வைக்க கூடாது நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா இப்ப நீங்க அதே நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது நீங்க இப்ப இது முன்வைக்கிறீங்களா, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னா அவர் கேட்ட பதில் இல்ல. ஏன்னா இவங்க ஆட்சியில் இருக்கும் போது, இவரு சபாநாயகரா இருக்கும் போது இவர் தான் சொல்லியிருக்காரு கேள்வி நேரம் என்பது ரொம்ப முக்கியம், அந்த இதுல எந்த விவாதமும் வைக்க கூடாது அப்படின்ற போது இவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்போ இந்த குட்கா விவகாரம் அது மாதிரி இருக்கும்போது, இவங்க பிரச்சனை இருப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது, திமுக பிரச்சனை இருக்கும்போது அது மாதிரி பேசியிருக்காங்க. சோ இப்ப இது நீங்க பண்றது நியாயமா, இப்பவும் அது கேள்வி நேரம் தானே, அப்ப நீங்க வெயிட் பண்ணி நீங்க கேட்டிருக்கலாமே, ஏன் வெயிட் பண்ண விவாதத்துக்காகும் போது அவர் கிட்ட பதில் இல்ல, திணறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சிபிஐ விசாரணை வேணும், சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னும் பொழுது சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா அவங்களும் சொல்லியிருக்காங்க, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது சொல்லிருக்காங்க சிபிஐ எந்த விதத்துல இருக்காது, அப்போ மாநில போலீஸ் நீங்க தரக்குறைவா நீங்க இட போடுறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த விவகாரத்தை வச்சு அதிமுக முழுக்க முழுக்க அரசியல் லாபத்தை மட்டும் தேடுறாங்க அப்படின்றது மட்டும் வெளிப்படையா தெரியுது. அதாவது இவங்க கொடுக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ண மாட்டாங்க, வாய்ப்பு கொடுக்கலன்னா சாப்பிட மாட்டேன். சரி தினேஷ், எனக்கு இன்னொரு சந்தேகம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு உண்மை இருக்கும்ன்றது தெரியாது. சோ அதனால அதை இப்ப வரைக்கும் எதுவும் பண்ணாம இருக்காங்க. பட் இவங்க அதிமுக எல்லாரும் சிபிஐ விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மும்முரமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு திமுக இருந்து RS பாரதி ஒரு சூப்பரா பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காருன்னா, அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தான் கொடுத்திருக்காரு. என்னன்னா இவங்க கள்ளக்குறிச்சி விவகாரத்துல உண்ணாவிரதம் இருந்தாங்க, ஓகே, சட்டசபையில அமளியில ஏற்படுத்தினாங்க, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, சிபிஐ விசாரணை வேண்டும் வேண்டும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பிடிவாதமா இருக்காங்க. இந்த குழந்தை பிடிவாதம் இருக்குல்ல, ஏன்னா கடைக்கு கூட்டும் போனா அம்மா எனக்கு இந்த பொம்மை வேணும், இந்த மிட்டாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கல, அது மாதிரி இவங்க அடம் பிடிக்கிறாங்க. இதுக்கு RS பாரதி சரியான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. என்னன்னா, நாங்க எதிர்கட்சியா இருக்கும் போதும் சரி,
மத்த ஆளுங்கட்சியா இருக்கும்போது சரி எப்பவுமே சிபிஐ விசாரணை இதுக்கு வேணும்னு சொல்லி நாங்க கேட்டதே இல்ல. உதாரணத்துக்கு நாங்க சொல்ல போனா அந்த 570 கோடி மாட்டிச்சுல கொடநாடு எஸ்டேட் இந்த திருப்பூர் போறது ரூட்ல கண்டெய்னர்ல 500 கோடி மாட்டிச்சுல அந்த விவகாரத்திலும் சரி குட்கா விவரத்திலும் சரி நாங்க சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி நாங்க கேட்டதே இல்ல. இதுல என்ன ஒரு விஷயம்னா நாங்க நீதிமன்றத்தை நாடணும். நீதிமன்றம் நாடும் பொழுது என்னன்னா அவங்கதான் ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த 570 கோடி விவகாரத்தை கண்டெய்னர் மாட்டின அந்த 570 கோடியில கூட அவங்கதான் சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஆனா சிபிஐ விசாரணை இன்னைக்கும் கூட அந்த 570 கோடியை குறிச்சு ஒரு எஃப்ஐஆர் கூட கொடுக்கல, ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. இந்த லட்சணத்துல இருக்குது சிபிஐயோட விசாரணை. இன்னும் நம்ம சொல்ல போனா இப்ப சிபிஐ வந்து பாஜக மத்தியில இருக்குல்ல ஆட்சி அவங்களுடைய கைப்பாவையா இருக்கு. அப்போ அது அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு இதுல உண்மை கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. இன்னொரு விஷயம்னா இந்த குட்கா விஷயம் அந்த விஷயத்துல கூட சிபிஐ விசாரணை வந்து இன்னும் ஒரு தெளிவான ஒரு முடிவே கிடைக்கல. விசாரணை போயிட்டு இருக்கு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கான முடிவு கிடைக்கல. ஆனா சிபிசிஐடி விசாரிச்சு நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிருக்காங்க முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, நிறைய தண்டனைகள்லாம் கொடுத்திருக்காங்க. சோ அதனாலதான் ஏன்னா சிபிசிஐடி விசாரணை பொழுது மாநிலோட அதிகாரத்துல இருக்கும். அதிகாரத்துல போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேலை வாங்குவாங்க. நீங்க இந்த கேஸை முடிச்சு கொடுக்கணும் ஆர்டர் போடுவாங்க. ஆர்டர் போட்டா அது செஞ்சு முடிச்சு ஆகணும். ஒண்ணு. இன்னொரு பக்கம் என்னன்னா நீங்க ஒன்னும் உத்தம புத்திரம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க ஒன்னும் உத்தம புத்திரம் கிடையாது. உங்க ஆட்சியில நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து ஆட்சி செஞ்சீங்கன்றது நாடே அறியும், எல்லாருக்கும் தெரியும். சோ அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ நடக்கிற இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை மட்டும் வச்சு நீங்க அரசியல் பண்ணி உங்க ஆதாயத்துக்காக என்ன பண்றீங்க, இதை நீங்க விளம்பரப்படுத்தி அரசியல் பண்றீங்க. இது மக்களுக்காக நீங்க உண்மையா நிக்கிறீங்க அப்படின்னா நீங்க சட்டசபையில உண்மையா வெயிட் பண்ணி என்ன பண்ணிருக்கணும், மக்களுக்காக நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கணும் நீங்க பேசி இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க கூட்டத்தொடரெல்லாம் நீங்க அமளி பண்ணிட்டு இப்ப நீங்க கூட்டத்தொடர்ல கலந்துக்கல அப்படின்னும் போது நீங்க உண்ணாவிரதம் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்துட்டு நான் மக்களுக்காக நிக்கிறேன்னா யாரு நம்புவாங்கள அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் நெட்டிசன்கள் என்ன சொல்றாங்க, சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த விவகாரம் கள்ளக்குறிச்சி விவகாரம் இருக்குல்ல, இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் இல்ல பொதுவாவே எதனா ஒரு விஷயம் இருந்தா கொஞ்ச நாளைக்கு தான் அதை பத்தி பேசுவோம், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அது மாதிரி பேசுவோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி இதே பிடிச்சுட்டு இருக்குதான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்க ஆட்சியில இது மாதிரி வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு நடந்ததே இல்லையா, உங்க ஆட்சியில இதுவா இருந்ததே இல்லையா. சோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த விவகாரத்தை விட்டுட்டு மக்கள் பணிக்கு வாங்க, மக்களை நீங்க நினைங்க. கொஞ்சம் நீங்க எதிர்கட்சியா இருக்கீங்க, மக்களுக்காக கொஞ்சம் குரல் கொடுங்க. மத்த சட்டமன்ற தொகுதியில இருக்க மக்களுக்காக நீங்க குரல் கொடுங்க. மானிய கோரிக்கையில நீங்க கலந்து அந்த மக்களுக்கான உரிமை நீங்க வாங்கி கொடுங்க. அந்த தொகுதிக்கு என்ன வேணுமோ அந்த தொகுதி நலனுக்காக நீங்க பேசி வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. சோ எதுவா இருந்தாலும் இவங்க சிபிஐ விசாரணை வேண்டும் வேண்டும் போது ஒரு டவுட் வருது. ஏன்னா இவங்க திருப்பியும் பாஜக கூட கூட்டணி வைக்க போறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இவங்க வந்து பாஜகவுக்கு ஆதரவா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நீட்டை குறிச்சு இது வரைக்கும் எதுவுமே பேசல. சப்போர்ட் வந்து மக்களுக்கு கிடையாது, மக்களுக்கு கிடையாது, இன்டைரக்டா பாஜக. ஆமா, ஏன்னா சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றாங்க ஒண்ணு. இன்னொன்னு நீட்டு குறித்து இவங்க பேசவே இல்ல. ஆமா, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பேசவே இல்லை. இன்னொரு விஷயம் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில வந்து இங்க நிக்கவே இல்லை. பாஜகவுக்கு இடம் கொடுக்குறாங்களோ, ஏன்னா பாஜக கூட்டணி வந்து பாமக தான் அங்க நிக்கிறாங்க. சோ இவங்க வந்து இடம் கொடுக்குறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்பி இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு கேள்விகளுக்கு வந்து என்னன்னா இவரு எடப்பாடி வந்து இந்த விவகாரத்தை உண்மையா மக்களுக்காக நிக்கிறாரு அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா சட்டசபையில வெயிட் பண்ணி பேசியிருக்கலாம். இல்ல நிறைய பொது வெளிகளை இவங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம், அதற்கான காரணங்கள் எடுத்து சொல்லிருக்கலாம். இல்லையா சரிப்பா நான் வந்து என்ன பண்றேன், இந்த மாதிரி ஆலோசனைகள் கொடுக்குறேன் சிஎம்க்கு, அதை நீங்க செயல்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனா அதுவும் சொல்லல. ஏன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் இருக்குல்ல, அப்போ இவர் சிஎம் அப்ப என்ன சொல்றாரு, உங்களை மாதிரி நான் பத்திரிகையில தெரிஞ்சா நான் தெரிஞ்சுக்கினேன். ஏன்னா இவர் சிஎம், இவர்கிட்ட உளவுத்துறை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அந்த துப்பாக்கி சூடு வந்து சம்பவத்தை சொன்ன நான் டிவில பார்த்தா தெரிஞ்சுக்கினேன். அந்த அளவுக்கு இவர் சிஎம்மா இருந்திருக்காரு. சோ அந்த அளவுக்கு இவர் மக்கள் மேல ரொம்ப பாசமா இருந்திருக்காரு. சோ அந்த அளவுக்கு இவர் மக்கள் மேல ரொம்ப அக்கறையா இருந்திருக்காரு. தூத்துக்குடி மக்கள் மேல ரொம்ப இதுவா இருந்திருக்காரு. சோ இப்படிப்பட்டவர் வந்து இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்திலும் மக்கள் மேல எவ்வளவு அன்பா இருக்காரு அப்படின்றத தெளிவா காட்டுது. சோ அதனாலதான் ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்காரு, நீங்க உத்தம புத்திர மாதிரி எல்லாம் பேசணும், சிபிஐ வழக்கு கிட்ட நாங்க கொடுத்தோம்னா இந்த வழக்கு எப்படி போகணும் எங்களுக்கு நல்லா தெரியும், இதுக்கான ஒரு முழு வடிவம் கிடைக்காது, ரிசல்ட் கிடைக்காது. அதனால மாநில அரசு சிபிசிஐடி கிட்ட கொடுத்திருக்கு. கூடிய விரைவில் இதுல யார் யார் சம்பந்தப்படுற, ஏன்னா நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது யாருமேன்றது பார்க்கல, இவங்க கட்சிக்காரங்க அப்படின்றதான் பார்க்கல. அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதற்கான கூடிய விரைவில் இதற்கான விசாரணை முடிஞ்சு அந்த குற்றவாளிகளை உங்க முன்னாடி நிப்பாட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடியோட அரசியல் நாடகம் நிறைவேறுமா நிறைவேறாதா, இது வந்து அவருக்கு கை கொடுக்குமா கொடுக்காதான்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். உண்மையில ஆர்எஸ் பாரதி பேசினது எல்லாமே வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆமா.
சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட தமிழிசை அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து ஒரு மீட்டிங்ல வந்து அவங்கள வந்து அமித்ஷா வந்து மிரட்டினாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அமித்ஷாவை போய் மீட் பண்ண போறாங்களாம். ஆமா, மீட் பண்ணிருக்காங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி தான் பாஜக வந்து உட்கட்சி பூசல்லாம் நடந்துச்சு. அதாவது மக்களவை எலெக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு ரிசல்ட் எல்லாம் வந்துட்ட பிறகு என்னன்னா, ஒரு சில பாஜக வந்து என்ன பண்ணாங்க, அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் ஒரு வார் போர்லாம் நடந்துச்சு, வார்த்தை போர்லாம் நடந்துச்சு. இதன் காரணமாக ஆந்திரால வந்து சந்திரபாபு நாயுடு பதவி இருக்கும்போது என்ன பண்ணா, அமித்ஷா வந்து தமிழிசை கூட்டு மிரட்டினாரு அப்படின்ற மாதிரி. அந்த மிரட்டல் சம்பவத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா, தமிழிசை வந்து நம்ம அண்ணாமலை சந்திச்சு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து சமரசமானாங்க. சோ இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், ஆனா உள்ளுக்குள்ளே இருந்து என்ன பண்ணா புகஞ்சினே இருந்தது. இந்த பாஜகவுடைய உட்கட்சி பூசல் வந்து புகஞ்சினே இருந்தது, நிறையவே இருந்துச்சு. சோ இதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அமித்ஷாவை சந்திச்சு இதற்கான ஃபுல் டீடைல் எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ண போறேன், சமைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, அமித்ஷாவை சந்திக்க போயிருக்காங்க. சோ என்னென்ன வெடிக்க போகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா இவங்க வந்து ஃபுல்லா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பயங்கரமா ரெடி பண்ணி போயிருக்காங்க நம்ம தமிழிசை சவுந்தரராஜன். ஏன்னா இவங்க முன்னாடி பாஜக வந்து தமிழ்நாட்டுல பாஜக தலைவரா இருந்திருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி பாஜக வந்து தமிழ்நாட்டுல வளர்ந்ததுன்னா நிச்சயமா வளர்ந்துருக்கு. இவங்க ஒரு சீனியர், அதுவும் இல்லாம இவங்க வந்து 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்திருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அமித்ஷா சந்திக்க போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம திருச்சி சூரிய சிவா அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, பாஜக அந்த ஊழல் பட்டியலாம் ரிலீஸ் பண்ண போறோம். முக்கியமா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து நீங்க பாண்டிச்சேரியில வந்து ஆளுநரா இருக்கும்போது நீங்க என்னென்ன ஊழல் பண்ணீங்க அதெல்லாம் நான் வந்து ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதுனால, சோ இதுல வந்து என்னன்னா இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, சம்பந்தமா பேச போயிட்டாங்களோ. ஆமா இருக்கலாம். அந்த சம்பந்தமா ஒருவேளை நீங்க வெளியே விடக்கூடாது, திருச்சி சூர்யாவை கூட்டு கண்டிங்க, இல்ல கட்டி அவரை திருப்பி பாஜக சேர்த்துக்கங்க அப்படின்னு எதனா பேச போனாங்களா, என்ன விஷயம் நமக்கு தெரியல. சோ அண்ணாமலை ஒரு பக்கம் இருந்தாலும் திருச்சி சூர்யா ஒரு பக்கம் இருக்காருல்ல. சோ இந்த 2 தலைவலிகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது? சோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரே இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, அமித்ஷா போய் சந்திக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அமித்ஷா போய் சந்திச்சிருக்காங்க. அமித்ஷா போய் சந்திச்சு அண்ணாமலைக்கு எனக்கு என்ன சண்டை, ஏன் அப்படின்னு இது பண்ணோம், அந்த சந்திரபாபு நாயுடு வந்து அந்த பதவியேற்புல வந்து என்ன கூப்பிட்டு என்ன வந்து நீங்க விளக்கம் சொல்லவில்ல, நீங்க சொன்னது மட்டும் தான் கேட்டீங்க, நான் கேட்டேன். சோ அதனால விளக்கங்களை நான் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி விளக்கங்களும் கொடுக்க போயிருக்காங்க. ஒரு பக்கம் திருச்சி சூரிய சிவா வந்து என்ன பண்ணிருக்காரு, பகீர கலை போட்டிருக்காரு. எல்லாருக்கும் அடி வயிற்றுல புளிய கரைக்கிற மாதிரி கரைச்சிருக்கு பாஜக நிர்வாகிகள் எல்லாருமே. யாராவது பேரை ரிலீஸ் பண்ண போறான், எவ்வளவு அமௌண்ட் ஊழல் பண்ணிருக்கோன்னு சொல்ல போறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ இதன் மத்தியில இந்த அரசியல், அந்த உட்கட்சி நடக்கிற அரசியல் சூழல்ல இவங்க முக்கியமா வந்து அமித்ஷா பார்க்க போயிருந்தது ரொம்ப 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 எதிர்பார்க்கப்படுது. சோ எந்த அளவுக்கு பாஜக தமிழ்நாட்டுல பாஜக அரசியல்ல எந்த அளவுக்கு வந்து சூழலை திருப்பி போடும், மாற்றி போடும், யார் யார் புதுசா உள்ள வருவாங்க வெளியே போவாங்க அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது அமித்ஷா தமிழிசை சவுந்தரராஜன் சந்திப்பு. சோ இதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் எந்த அளவுக்கு அடுத்த கட்டம் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. சோ இது வரைக்கும் நம்ம பாஜகல வந்து எல்லார பத்தியும் பேசியிருக்கோம், நிறைய விஷயம் பேசியிருக்கோம். இப்போ வந்து அமித்ஷாவை ஒருத்தர் வந்து டாக் பண்ணி பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காராமே, ஓவைசி அசாதுதீன் ஓவைசி அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அமித்ஷாவை டேக் பண்ணி ஆண் மகனா இருங்க, சாவக்கர் போல கோழையா இருக்காதீங்க, என்னை எதிர்கொள்ளணும்னா ஆண் மகனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி டேக் செஞ்சு போட்டிருக்காரு நம்ம அசாதுதீன் ஓவைசி. இவர் வந்து அப்படி என்ன பண்ணாரா? ஆமா, என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, இவர் பாத்தீங்கன்னா ஹைதராபாத் தொகுதி எம்பியா இருக்காரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2004, 9, 14, 19 அந்த இயர்ல வந்து என்ன பண்ணிருக்காரு, இவர் வந்து எம்பியா இருந்திருக்காரு. இப்போ நடந்த மக்களவை எலெக்ஷன் வந்து ஹைதராபாத் தொகுதியில எம்பியா வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துல பதவி ஏற்கும் போது 24ஆம் தேதி பதவியேற்றாங்களா, அப்ப பதவியேற்கும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, பதவியேற்கும் போது எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு கோஷங்கள் தமிழ்நாடு சார்பா என்ன பண்ணாங்க, முதலமைச்சர் வாழ்க, கருணாநிதி வாழ்க, உதயநிதி வாழ்க அப்படின்ற மாதிரி. இவர் சார்பா என்ன பண்ணிருக்காரு, ஜெய் பாலஸ்தீன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பாலஸ்தீனத்துக்காக ஆதரவா நாடாளுமன்றத்துல பதவி இருக்கும்போது சொல்லியிருக்காரு. சோ இது வந்து என்ன பண்ணா, பாஜகவுக்கும் பாஜக கூட்டணி கட்சிக்காரர்களும் பயங்கரமா எரிச்சல் உண்டாரு. அதை எப்படி நம்ம நாட்டுல இருந்துட்டு வேற ஒரு நாட்டுக்கு இவர் வந்து குரல் கொடுப்பாரு, அதுவும் நாடாளுமன்றத்துல குரல் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்து என்ன பண்ணிருக்காங்க, எழும்பி இருக்கு. இதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பாஜகவோட கூட்டணி கட்சி ஆதரவாளர் என்ன பண்ணிருக்காங்க, இவர் வீட்டு முன்னாடி AIMIM அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் அசாதுதீன் ஓவைசி அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, இங்கு ஊத்திருக்காங்க, கருப்பு கலர் இங்கு ஊத்தி அவர் வீட்டு வந்து இதுவா இருக்காங்க. சோ இத பார்த்த நம்ம அசாதுதீன் ஓவைசி என்ன பண்ணிருக்காரு, டெல்லி போலீசாருக்கு வந்து தகவல் கொடுத்திருக்காரு. அவங்க வந்து விசாரணை பண்ணிருக்காங்க. விசாரணை பண்ணின்னு ஏன் அப்படி பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னா, இது வந்து அதாவது நாடாளுமன்றத்துல பதவி இருக்கும் போது ஜெய் பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு கோவத்துல
சம்பவத்துல தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விசாரணையில் தெரியுது. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காரு, அமித்ஷாவை டேக் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கருத்து ஒன்று பதிவிருக்காரு. என்னன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆண் மகனா இருங்க, சாவக்கரை போல கோழையா இருக்காதீங்க, என்னை எதிர்கொள்ளணும்னா நீங்க வந்து ஆண் மகனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா டேக் பண்ணிருக்கு. பயங்கரமா வெடிச்சிருக்கு. ஏன்னா சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா பரவி இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சரா இருக்காரு, ஆனா வந்து மைனாரிட்டி அரசுல தான் இருக்காங்க. சோ இந்த டைம்ல வந்து இது மாதிரி வந்து வெறுப்பு அரசியல் வந்து உண்டாக்குறாங்க, ஓவைசி மேல வந்து இது மாதிரி வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி மத அரசியலை தூண்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு முஸ்லீம், இவங்க வந்து இந்து, சோ மத அரசியல் வந்து திருப்பி தூண்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி பயங்கரமா இருக்காரு. ஏன்னா கருத்து சுதந்திரம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது, யாராலும் எந்த கருத்தாலும் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு கோழைத்தனமா வந்து என்ன பண்ணிருக்கீங்க, எங்க வீட்டு முன்னாடி வந்து என்ன பண்ணிருக்கீங்க, கருப்பு மையை ஊத்திருக்கீங்களே, இந்த அளவுக்கு கேவலமா நீங்க அரசியல் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து பேசிட்டு இருக்காங்க நெட்டிசன்கள் எல்லாரும். சமூக வலைதளங்களும் இது பயங்கரமா பரவி இருக்கு. சோ இந்த சம்பவத்தை குறிச்சுதான் ஒரு அசாதுதீன் ஓய்வைசி என்ன பண்ணிருக்காரு, அமித்ஷா அட்டாக் பண்ணி ஆண் மகனா இருங்க, கோழையா, அதாவது சாவக்கரை போல கோழையா இருக்காதீங்க, என்னை எதிர்கொள்றதுக்கு ஆண் மகனா இருங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் எழுதி போட்டிருக்காரு. இது பயங்கரமா பேசும் பொருளா இருக்கு. அதாவது தினேஷ், இப்ப பாஜகல இவங்க பண்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கேலி கிண்டலா, ரொம்ப வந்து விமர்சனத்துக்குரியது அந்த மாதிரி இருக்கு. அதாவது நம்ம 90s கிட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டா இங்கு தெளிச்சு விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க வந்து இப்படி வீட்டு முன்னாடி இங்கு தெளிச்சு விளையாடுறாங்க. அதுவும் மதத்தை வச்சு நீங்க பண்றாங்க. வேற ஒரு நாட்டுக்கு வந்து, அதாவது இந்தியால இருந்துட்டு வேற ஒரு நாட்டுக்கு நீங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு. அவருடைய ஆதரவு என்னவோ அது அவருடைய பார்வையா இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேலுக்கு போர் நடந்திருக்கு, அது நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சு. ஒரு சிலர் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்காங்க, ஒரு சிலர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு, அது அவங்கவுங்க ஆதரவு அவங்களுக்கு தெரிவிப்பாங்க. சோ இதை வந்து நீங்க வந்து அரசியலாக்குறீங்க, மத அரசியலாக்குறீங்க. அரசியலாக்குறத விட மத அரசியலாக்கி ஒவ்வொரு மதத்துக்கும் நீங்க என்ன பண்றீங்க, வன்முறையை தூண்டி விடுற மாதிரி இருக்குது அப்படின்ற கண்டிச்சுதான் அவர் வந்து அசாதுதீன் ஓய்வைஸ் வந்து அந்த பதிவை போட்டிருக்காரு. அதாவது தினமும் பாஜகல இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் வந்து நமக்கும் மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாஜக வந்து. சோ இன்னைக்கு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்து, ஆமா, இந்த நிகழ்ச்சி இதோட நிறைவேறுது. நாளைக்கு புது நியூஸ் எடுத்துட்டு வந்து அரசியல் நடக்கிற சுட நிகழ்வுகள் எடுத்துட்டு வந்து நம்ம அலசி ஆராய்வோம். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். Taste the Daily.